மின்மினி மற்றும் மந்திர மலர். ஒரு காலத்திலே பெரிய பசுமையான மலைகளும் தெளிந்த ஆற்றும் நடுவில் ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ஒரு சின்ன பெண் மின்மினி இருந்தாள். அவள் பெயர் மாதிரிதான், எப்போதும் சிரிச்சு ஒளி பறக்கும் முகம். மின்மினி எல்லாருக்கும் பிடித்தவள். அவள் பறவைகளோட பேசுவாள், பூக்களோட ஆடுவாள், சில நேரம் மரத்துல ஏறி நட்சத்திரம் பார்க்கும். ஒரு நாள் மாலையில் அவள் காட்டுக்குள் விளையாடிக்கிட்டிருந்த போது திடீர்னு ஒரு மெல்லிய நீல ஒளி அவள் கண்ணில் பட்டது. அவள் சொன்னாள், அடா, இது என்ன பிரகாசம்! நட்சத்திரமா கீழே விழுந்தாச்சா? அவள் மெதுவா அந்த ஒளிக்கு போனாள். அங்கே ஒரு பெரிய நீல நிற மலர் ஒளி வீசிக்கொண்டிருந்தது. காற்றில் மெதுவா மனம் பரவுது. மின்மினி அசந்து போனாள். அவள் மெதுவா கேட்டாள், நீ என்ன மலரே, இப்படி சுடர்விட்டு நிற்கிற? அப்போ அந்த மலர் மெதுவா ஒளியோட பேச ஆரம்பிச்சது. நான் மந்திர மலர். என் ஒளியால ஒரு நல்ல ஆசை நிச்சயம் நனவாகும். மின்மினி கண்ணை பெரிதா திறந்தாள். அடா, உண்மையா? அப்போ நான் ஒரு ஆசை கேட்கலாமா? மலர் சொன்னது. ஆமாம், ஆனா நினைச்சுக்கோ, சுயநல ஆசை இல்லாம நல்ல மனசோட கேட்டாதானே மந்திரம் வேலை செய்யும். மின்மினி சற்று யோசிச்சு தனக்காக சாக்லேட், பொம்மை, புதிய உடையெல்லாம் கேட்கல. அவள் சொன்னாள், எங்க கிராமத்துல எல்லா குழந்தைகளுக்கும் நிறைய புத்தகங்கள் கிடைக்கட்டும், எல்லாரும் கத்துக்கட்டும், சிரிக்கட்டும். மலர் மெதுவா சிரிச்சது. உடனே அதன் இதழ்களிலிருந்து நீல ஒளி வெளிச்சு முழு கிராமத்தையும் சுற்றி கொண்டது. அடுத்த நாள் காலை மின்மினி கிராமத்துக்கு போனப்போ ஆச்சரியம்! எல்லா வீடுகளும் புத்தகங்களால் நிரம்பியிருந்தது. கதைகள், பாடல்கள், படங்கள். குழந்தைகள் எல்லாம் ஆர்வமா படிக்க ஆரம்பிச்சாங்க. மின்மினியின் கண்களில் சந்தோஷ கண்ணீர் வழிந்தது. அப்போ மந்திரமலர் மீண்டும் அவள் குரலில் சொன்னது, மின்மினி, நீ நல்ல மனசுக்காரி. இதோ உனக்காக ஒரு சிறிய பரிசு. அது ஒரு வெள்ளி விதை கொடுத்தது. இதை எங்க நட்டாலும் அங்க சந்தோஷம் மலரும் என்றது மலர். மின்மினி அந்த விதையை அவள் வீட்டு வாசலில் நட்டாள். நாட்கள் கடந்து போனது. அந்த விதையிலிருந்து ஒரு மிதமான ஒளி வெளிச்சம் மரம் வளர்ந்தது. அந்த மரத்தடியில் ஆட்கள் எல்லாம் சேர்ந்து சிரிச்சாங்க, பாடுனாங்க, கதைகள் சொன்னாங்க. அந்த கிராமம் அப்புறம் ஒருபோதும் சோகமாக இல்லை. மின்மினி ஒவ்வொரு மாலையும் அந்த மரத்தடியில் உட்கார்ந்து சூரிய அஸ்தமனத்தை காணும். அவள் மெதுவா சொல்வாள், நல்ல மனசு கொண்டவங்களுக்கு மந்திரம் எப்போதும் நடக்கும்.